أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قد قال الله تعالى في القرآن الكريم: اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும் என அவனது மாளிகையிலே சமூகம் தந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்குத்தான் பயந்து கொள்ள வேண்டும் என எனக்கும் உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் உலக அழிவுக்குரிய காரணங்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவைகளெல்லாம் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளெல்லாம் பகிரங்கமாக நடக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மது, சூது, கொலை, களவு, விபச்சாரம், இப்படி என்னென்ன வழிகளிலே எந்த பாதகமான செயல்கள் கூறப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் பகிரங்கமாக வெட்கமின்றி நடக்கின்ற ஒரு காலம் இந்த காலம். அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவிலே மது, போதை வஸ்து சம்பந்தமான ஒரு சில விடயங்களை பற்றி நாம் அலசி செல்வது சிறப்பாக இருக்கும் என நான் கருதுகிறேன். அன்றைய அரேபிய தீபகற்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்ன உள்ள காலமெல்லாம் மதுவிலே முற்றுமுழுதாக மூழ்கி கிடந்த காலமாக இருந்தது. மது குடிப்பதற்கென்று பல வகையான டிசைன்களிலே கிண்ணங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பார்கள். தங்க குவளைகள், வெள்ளி குவளைகள், அலுமினியம் பாத்திரங்கள் என்று ஒவ்வொரு டிசைன்களிலே ஒவ்வொரு மதுவுக்கு ஏற்ப மது குவளைகள் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மது குவளையிலே தங்க கிண்ணத்திலே குடிப்பது அவர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு. அதிலும் உச்சகட்டமான ஒரு நிலை, புதிதாக எடுக்கப்பட்ட மண்டை ஓடு, மனித மண்டை ஓட்டை சுத்தம் செய்து புதிதாக எடுக்கப்பட்ட அந்த மண்டை ஓட்டிலே மதுவை ஊற்றி குடித்து போதையிலே இருப்பார்கள். இரவு பகலாக உணவுக்கு பகரமாக மது குடிக்கின்ற காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து நபி பட்டம் கிடைத்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை மதுவிலே அந்த மக்கள் மூழ்கி இருந்தார்கள். மதுவிலே மூலப்பட்ட ஜாஹிலியா காலம் என்று அந்த காலத்தை சொல்கிறார்கள். மது மயங்கிய காலம். இந்த காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தான் இஸ்லாத்தை போதனை செய்கிறார்கள்.
இஸ்லாத்தை போதனை செய்ய ஆரம்பித்த காலம் இருந்து கடைசி வரை அந்த ஹிஜ்ரி 8 வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் மத்தியிலே பெரியதொரு குழப்பம், ஒரு சங்கடம். இஸ்லாத்தை பூரணமாக சொல்ல முடியாது, மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மதுவில் இருக்கிறார்கள், மதிமயங்கி விடுகிறார்கள். பூரணமான ஒரு புத்தியிலே வாழ முடியாத சூழ்நிலையிலே அகப்படுகிறார்கள். இப்படி இருக்கின்ற போதுதான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவுக்கு போன பிறகு மது சம்பந்தமாக கலந்தாலோசனை செய்கிறார்கள். இது என்ன செய்வது, எப்படி செய்வது? இந்த மதுவிலே மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இந்த இவர்கள் போதையிலே பள்ளிக்கு வருகிறார்கள், போதையோடே தொழுகிறார்கள். இப்படியான சூழ்நிலையிலே இவர்களுடைய தொழுகையின் நிலைப்பாடுகள் எல்லாம் மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று கொண்டு போதுதான் கலந்தாலோசனையிலே மதுவை முற்றாக நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்? அந்த சமூகம் மதுவிலே மதிமயங்கிருந்தது, மதுவையே இரவு பகலாக குடித்தது. எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் மதுவே ஒரு பிரதானமான பானமாக அதை பார்க்க. இப்படியான இந்த சூழ்நிலையில அகப்பட்டிருக்கின்ற போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெரிய இயக்கமும் கவலையும் இருந்தது. அப்போதுதான் முதலாவது வசனம், தடை வசனம் இறங்குகிறது. தடை வசனம் என்றால் ஒரு எச்சரிக்கை வசனமாக அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசீர், சூதாட்டமும் மதுவையும் பற்றி உம்மிடத்திலே அவர்கள் கேட்கின்றனர். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, இதிலே இவைகள் இரண்டிலுமே பெரிய பாதக செயல்கள் இருக்கின்றது. நல்ல விடயம் குறைவாகவும் தீய விடயங்கள் அதிகமாகவும் உள்ள பாதகம் இந்த மதுவிலே இருக்கின்றது என்ற ஒரு எச்சரிக்கை வாசகத்தை அல்லாஹு தஆலா மக்களுக்கு எடுத்து வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மக்களுக்கு எடுத்து ஓதி காண்பித்தவுடன் அந்த மக்கள், அந்த விடயத்திலே புத்தி உள்ள மக்கள் ஓரளவு குறைக்க ஆரம்பித்தார்கள். அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தீவிரமான இஸ்லாமிய போக்கை உடையவர்கள், முற்றுமுழுதாக அல்லாஹ்வை நம்பியவர்கள் அந்த மதுவிலே ஒரு சலைப்புத்தன்மையை கொண்டு வந்தார்கள். மெதுவாக குறைக்க ஆரம்பித்தார்கள். குறைக்க கடைசியிலே இப்படியான சூழ்நிலை முற்றாக குறைத்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கலந்தாலோசனை அவர்களுக்கு மத்தியிலே நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது முற்றாக குறைத்தால் என்ன, முற்றாக தடை செய்தால் என்ன, இந்த மதுவினால் எமது வாழ்க்கையில் கிடைக்கின்ற பிரயோசனம் என்ன? இப்படியான விளக்கங்களின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றாக திடீரென எடுத்து வைக்க முடியாத சங்கடமான நிலை. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை இறக்கட்டும் என்று சில காலங்கள் காத்திருந்தார்கள். அப்போதுதான் ஒரு முறை முஹாஜிர்களில் இருந்து வந்த, மதீனாவிலே இருந்த முஹாஜிரில் இருந்த ஒரு சஹாபி மக்ரிப் தொழுகையை நடத்துகிறார். இந்த மக்ரிப் தொழுகையை நடத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே லா அஅ்புது மா தஅ்புதூன் என்ற வாசகத்திலே லாவையும் மாவையும் நீக்கி விடுகிறார். குல்யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், நாங்கள் வணங்குவவற்றை நீங்கள் வணங்குவதில்லை. லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குவற்றை நாங்கள். இந்த விடயத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிற அந்த வசனத்திலே லாவை எடுத்தால் நீங்கள் வணங்குவற்றை நாங்கள் வணங்குகிறோம் என்று. இந்த விடயத்தை எடுத்து வைத்த போதுதான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை கேள்விப்பட்டு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மிக ஆத்திரத்தோடு பேசுகிறார்கள். என்ன செய்வது, இது எப்படி இதை நிறுத்திக் கொள்வது? அந்த வேளையிலே தான் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தஃபலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளாத அளவிற்கு போதையிலே இருக்கின்ற போது நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள். போதை என்பது மதிமயக்கிவிடும். தான் என்ன செய்கிறேன் என்ற ஒரு நிலையை விளக்கி காட்ட முடியாமல் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பள்ளியை நெருங்காதீர்கள் என்ற ஒரு வசனத்தை கூட்டும்பொழுது சஹாபாக்கள், அநேகமான சஹாபாக்கள் மெதுவாக தொழுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாம் குடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். தொழுகின்ற சந்தர்ப்பங்களிலே குடிக்கக்கூடாது என்றால் ஒரு டம் அடித்தால் குறைந்தது 2 மணித்தியாலங்கள், 3 மணித்தியாலங்கள், 5 மணித்தியாலங்களும். லுஹருக்கும் அசருக்கும் இடையிலே ஒரு டம் அடித்தால் அந்த போதையோடு தான் பார்க்கணும். ஆகவே லுஹர் தொழுகையும் பாலாகிறது, அசர் தொழுகையும் பாலாகிறது. ஆகவே நாம் எமது தொழுகையை பாலாக்க கூடாது என்பதற்காக முற்றத்திலே குடியை குறைத்தார்.
அப்ப தொழுகை பாழாகிவிடும் என்ற ஒரு காரணத்தான் மெதுவாக அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே குடியை இன்னும் குறைக்க ஆரம்பித்தார்கள். பள்ளியிலே வரும்போது போதையற்றவர்களாக வந்து தொழ ஆரம்பித்தார்கள். இப்படி சில காலங்கள் கழிந்தவுடன் மீண்டும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கடினமான வாசகம் இறங்காதா அல்லாஹ்விடத்திலிருந்து, கொஞ்சம் கடினமான வாசகம் இறங்கி முற்றாக தடுத்தால் என்ன என்ற ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் ஏதோ எமக்கு ஒரு கட்டளை தருவான், அல்லாஹ்வினுடைய சட்டத்தின்படி வாழ்வோம் என்ற பொறுமையோடு சில காலங்கள் இருந்தபோதுதான் யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசீரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் தஃப்லிஹூன். நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் அம்பறிந்து குறிபார்த்தலும் நடப்பட்ட விக்கிரகங்களும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீய செயல்கள், அருவருக்கத்தக்க செயல்களில் இருந்தும் உண்டானதாகும். ஃபஜ்தனிபூஹு, அதனை நீங்கள் விட்டு விடுங்கள் என்ற ஒரு கட்டளை சட்டம் இறங்குகிறது. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆவீர்கள். இந்த விடயத்தை நீங்கள் விட்டீர்களானால் வெற்றி பெற்றவர்களாக ஆவீர்கள் என்ற வசனத்தை கேட்டவுடன் மதீனா நகரங்கள் பூராகவும் மது கிண்ணங்களை, மது பீப்பாக்களை உடைத்து வீதிகளிலே ஓடச் செய்கிற ஒரு கோலாகலமான ஒரு சந்தோஷ நிகழ்வு நிகழ்ந்தது. ஒவ்வொருத்தரும் வீட்டிலிருந்து வெளியாகி அந்த மது பீப்பாக்களில் இருந்து வுது செய்தார்கள், அள்ளி தலையிலே ஊத்தினார்கள், மது பீப்பாக்களை உடைத்தார்கள். இப்படி மதுவாகவே அந்த மதீனா நகரம் கலைத்திருந்தது என்று சொல்லப்பட்டது வரலாறுகள் கூறுகிறது. அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மதுவில் பிரதானமான ஒன்றுதான் போதை. இந்த மதுவில் கிடைக்கின்ற இது தடை செய்யப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மதுவிலே இருக்கிற பிரதானமானது போதை, சுக்காரா. இந்த சுக்காரா என்ற போதை வஸ்திருக்கிறது, போதை. இந்த போதை ஏற்றக்கூடியது இந்த அரபிக் வாசகத்திலே ஒரு வஸ்துவின் மூலம் உடலில் சேருகின்ற போதையை தான் குறிப்பிடுகிறது. ஒரு வஸ்துவின் மூலம் உடலில் சேருகின்ற போதை. எந்த ஒரு வஸ்துவை உடலில் சேர்க்கிறோமோ அது போதையாக இருந்தால் அது ஹராம். இதான் இந்த சுக்காரா என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசகம் தங்கி இருக்கின்ற விடயம். இந்த போதையான வஸ்து எதுவோ போதை தரக்கூடியதோ அதுவெல்லாம் ஹராம் என்ற முடிவுக்கு இஸ்லாம் கொண்டு வந்தது. இந்த ஹதீஸ் இறங்கிய போது, இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய போது ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மின்பரிலே ஏறி நின்று மக்களுக்கு போதனை செய்கிறார்கள் 5 விடயங்களை பற்றி. போதை தரக்கூடிய 5 விடயங்களை பற்றி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போதனை செய்கிறார்கள். அந்த 5 பொருட்களையும் குறிப்பிடுகிறார்கள். திராட்சை, கோதுமை, வாட்கோதுமை, தேன், பேரிச்சம்பழம். இப்படியான வஸ்துவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற, இந்த வஸ்துவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பானங்கள் அனைத்தும் சாராயங்கள், போதை ஊட்டக்கூடியது. அல் ஹம்ரு மா ஹாமரல் அக்குல், மதியை மயக்கக்கூடியது என்ற விடயத்தை பப்ளிசிட்டியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஆகவே இந்த பானங்களிலிருந்து மது தயாரிக்காதீர்கள், இவைகளிலிருந்து மது தயாரிப்பது கூடாது என்றதை குறிப்பிட்டு காட்டினார். அப்போதுதான் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் சென்று, யமன் நாட்டிலே மிஸ்ர் என்ற பானங்கள் தயாரிக்கப்படுகிறது, வாட்கோதுமையிலும் இருந்து தேனிலும் இருந்து மிஸ்ர் என்ற பானங்கள் தயாரிக்கப்படுகிறது, அதனை நாங்கள் பருக முடியுமா என்று கேட்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராமாகும். அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எமது பகுதியிலே போதனை தரக்கூடிய வஸ்துக்கள் எது? மது, கஞ்சா, அபின்,
பாக்கு, நிஜாம் பாக்கு, பராம் பாக்கு, இப்படியான வஸ்துக்கள், போயிலை, திருமூலம், வெத்திலை, பாக்கு, சுண்ணாம்பு கடந்த வெத்திலை சாப்பிடுறதுன்னு சொல்லுவார். இவைகள் எல்லாம் புதிதாக வெற்றிலை பல திண்டு உன்று சப்பி பழகினவர்களுக்கு வெற்றிலை போதை போன்று தெரியாது. புதிதாக ஒன்று சப்பிப்பாருங்க, ஒரு கிருப்பு தன்மை ஒன்று உருவாகும். ஆகவே இவைகள் எல்லாம் போதை தரக்கூடியது. இவைகள் ஹராம் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம். இந்த இஸ்லாமிய இந்த சட்டத்தின்படிதான் எமது காலத்திலே போதைகள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். போதை வஸ்து என்பது இயற்கை பொருளிலிருந்து தயாரிப்பது ஒன்று இருக்கிறது. இன்னும் ஒன்று போதை வஸ்து பானங்களிலே நெக்கோட்டின், செயற்கை வஸ்துக்களிலே, பானங்களிலே ஆல்கஹால்கள் கலப்பதன் மூலம் போதையை தரக்கூடியது. உதாரணமாக இயற்கை பொருள் தான் இந்த கஞ்சா, பாக்கு வகைகள். பானங்களிலே ஆல்கஹால் கலப்பது என்பது போதை பொருளாக சாராயம், சப்பட்டை, உருண்டை, பிஸ்கி, பிரேண்டி, இப்படியான பல பேர்களிலே நடைமுறையிலே இருக்கிறது. இதுபோக தலையிலே போடுகின்ற ஜெல், உடலில் அடிக்கின்ற குளோன் வகைகளிலும் ஆல்கஹால் கலக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆல்கஹால் கலக்கப்பட்டிருக்கிற பானங்கள் எல்லாம் போதை ஊட்டக்கூடியது. சில நாடுகளிலே, அரேபிய நாடுகளிலே போதை பொருள் பாவிக்க முடியாது. சில சகோதரர்கள் போதையிலே பழக்கப்பட்டவர்கள் இருக்க முடியாமல் குளோன்களை வாங்கி குடிக்கிறார்கள். அதிலே ஒரு அளவு போதை வஸ்து ஆல்கஹால் கலக்கப்பட்டிருக்கின்றால் அந்த குளோனை குடிப்பார்கள். ஜெல்லுகளை கையிலே ஊற்றி நக்குவார்கள். அந்த போதை அவர்களுக்கு தேவைப்பட்டதனால் இந்த சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஆகவே நான் கூறுவது இன்னதுதான் என்று புத்தியை மயக்கக்கூடிய வஸ்து எதுவோ அவைகளெல்லாம் போதை தரக்கூடியது. இந்த போதை வஸ்துக்கள் முழுதும் இஸ்லாத்திலே ஹராம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துவிலிருந்து, இந்த போதை வஸ்து தருகின்ற பிரதானமான செயற்பாடு என்ன? முதலாவது விடயமாக புத்தியை மதிமயங்க வைக்கிற ஒரு செயற்பாடு. இரண்டாவது, இந்த போதையை ஊட்டினால், ஒரு மனிதனுடைய உடலிலே ஊட்டினால் ஒரு வீராப்பு தன்மை வரும். ஒரு உருமுவாரு, சண்டை பிடிக்கிற ஒரு நிலைக்கு போவாரு. மௌலவே எண்ணுவாரு. அவருக்கு ஒரு பதட்டம், தள்ளாற்றல் நிலையோடு ஒரு தைரியமான உற்சாகம். எங்கே யாரோடு மோதலாம், எவரோடு சண்டை செய்யலாம், எவரோ இங்கே குழப்பலாம், இப்படியான ஒரு ஃபிட் ஒன்று அவருக்கு உருவாகும். இந்த போதையினுடைய பிரதானமான தன்மை. இந்த நிலைதான் இந்த சமூகத்தை அப்படியே சீர்குலைக்க செய்கிறது. இந்த நிலை, இப்படியான ஒரு நிலையிலே அவர் யாரோடு மோதலாம் என்று வருவார். கையிலே கத்தி இருந்தால் அவருக்கு புத்தி சிந்தனை செய்து செயற்பட முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகியிருப்பார். அவசரமாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று அவரை தூண்டும் அந்த போதை. உடனே கையிலே கத்தி இருந்தால் கொஞ்சம் குத்த வைத்திருவார், கொலை நடந்துவிடும். வீடுகளிலே பொஞ்சாதி பிள்ளைகளோடு பழைய ஞாபகங்கள் ஊட்டப்பட்டு தனது வீடுகளில் இருக்கிற டிவியை உடைப்பார், ஃபேன்களை உடைப்பார், கதவை உடைப்பார். எத்தனையோ விடயங்கள் இவருக்கு வருகின்ற இந்த பிற்றால் குடும்பத்திலே மறைக்கப்பட வேண்டிய விடயங்களை வீதியிலே வந்து நின்று அம்பலமாக்கி பேசுவார். குடும்பத்திலே எத்தனையோ விடயங்கள், மறைக்கப்பட வேண்டிய விடயங்களை வீதியிலே வந்து நின்று அம்பலமாக்கி பேசுவார். தாம்பத்திய உறவிலே ஒரு திருப்தியை காண மாட்டார். வெட்கம், ரோஷம், மரியாதை என்பது எதுவுமே அற்ற நிலையிலே அவர் நடந்து திரிவார். சிலர்களை கண்டிருப்போம், போதை உரமாக ஏறிவிட்டால் நடு வீதியிலே நின்று வீதியிலே செல்லுகின்ற வாகனங்களை குறுக்கறுத்து தடுப்பார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், வேடிக்கை பார்த்து. வாகனம் ஓட்டி வருபவன் பதைந்து விடும்.
என்னமோ ஏதோ உடனே தடுப்பாரு, ஏறி பார்ப்பாரு, அவன் போதை என்று மெதுவாக எடுத்து செல்லும். இப்படியான இந்த சூழ்நிலைக்கு அவர் அவமானப்பட்டு தன் கான் மட்டும் அவமானப்படுவது மாத்திரம் இல்லாமல் வெக்கிக்கு தலை குனிகின்ற அளவிற்கு தன்னால் மறைக்கப்பட வேண்டிய அங்கங்களை திறந்து காட்டுவார். ஆடைகள் அற்ற நிலையிலே வீதியிலே சொல்லுவார். தூசண வார்த்தைகளை அள்ளி வீசுவார். தூசண வார்த்தைகளை செயற்பாடு ரீதியாக அடையாளப்படுத்தி பேசுவார். இதனை சிலருக்கு வேடிக்கையாக இருக்கும். இளம் வாலிபர்களுடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் இருக்கு. இந்த வேடிக்கையின் அகோரம் போலீஸ் கேஸாக மாறும். போலீசிலே மாட்டுப்படுவார். பின்னர் அவர் ஜெயிலிலே இருப்பார். 10 நாட்கள் 14 நாட்கள் இருந்தால் இந்த குடும்பத்திற்கும் வெட்கி தலை குனிய வேண்டும், பிள்ளைகளும் வெட்கி தலை குனிய வேண்டும். கடைசியில் அவர் ஜெயிலில் இருந்தால் அவருக்கு உணவு கொண்டு கொடுக்க வேண்டும். இப்படி இருந்து விட்டு தானாக வருவார். இப்படி வந்து மீண்டும் அதே நிலை. இப்படியே போதைக்கு அடிமையானவனுடைய பிரதானமான நோக்கம் இப்படியாகவே இருந்திருக்கிறது. இவர் நினைத்துக் கொண்டிருப்பார் ஆண்மை தன்மை கூடும் என்று. மனைவியோடு தான் பற்றிய உறவிலே அது ஒரு திருப்தியை தரும் என்று நினைக்கிறார். அப்படி நினைத்து அவர் குடித்தார் என்றால் அவர் குடிக்காமல் மீண்டும் போதை ஏற்றாமல் திருப்தி அடைய முடியாது. ஆண்மை குறைபாட்டை கொண்டு வந்துவிடும். தாம்பத்திய வாழ்க்கையிலே தோல்வி கண்டு விடுவார். இந்த நிலையிலே ஒரு தள்ளாட்டல் நிலையிலே தான் அவர் குடும்பத்திலே இருந்து சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரியதொரு பிரச்சனையை கொண்டு வருகிறார். இன்னமா யுரீது ஷைத்தான், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் யுகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். சூதாட்டத்தின் மூலமும் மதுவின் மூலமும் உங்களுக்கு மத்தியிலே பகை உணர்வை தூண்டுகின்ற செயற்பாடாக ஷைத்தானுடைய செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தான் சமூகத்துக்கு மத்தியிலே குழப்பத்தையும் பகையையும் கொண்டு வந்து விட்டால், இந்த குழப்பத்தையும் பகையையும் கொண்டு வந்து விட்டால் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிடுது. ஷைத்தானுடைய பிரதானமான நோக்கம் வை சத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனி ஸலாத், தொழுகையை விட்டு அது தூரமாக்கிவிடும். ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வான். அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுகின்ற விடயத்தை அவனை விட்டும் தூரமாக்கிவிடும். ஆகவே அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து தவிந்து கொள்வீர்களா என்று கேட்கிறான். ஒரு வாக்காக, ஒரு சத்திய வார்த்தையாக அல்லாஹ் தஆலா எம்மிடத்திலே கேட்கிறான். அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போது போதையை பாவிக்க நாடுகிறானோ அவன் அந்த சந்தர்ப்பத்திலே மூமினாக இருக்க மாட்டான். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ மூமின். எப்போது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை நெருங்கி விட்டானோ அவன் அந்த விபச்சாரம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே மூமினாக இருக்க மாட்டான். வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வ ஹுவ மூமின். ஒரு களவெடுப்பவன் அவன் களவெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே மூமினாக இருக்க மாட்டான். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வ ஹுவ மூமின். ஒரு மது அருந்துகிறவன் இந்த மது அருந்துகின்ற சந்தர்ப்பத்திலே அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹு தஆலா நீங்கள் அதனை விட்டு விடுவீர்களா என்று கேட்டு இவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இப்படியான இந்த சந்தர்ப்பத்தை தவிர்ந்து ஒரு மனிதன் மீண்டும் அந்த போதையிலே மூழ்கி விட்டார் என்றால் அல்லாஹு தஆலா அவனால் மாற்ற முடியாத நோய்களை கொடுக்கிறான். குடலிலே கேன்சர் வருத்தம் இந்த போதையின் மூலமும் வருகிறது. குடல் புண் வருகிறது. இந்த போதையிலே முற்றுமுழுதாக பழக்கப்பட்டவன் இரத்த வாந்தி எடுக்கின்ற அளவிற்கு அவனுடைய உடல் கட்டமைப்பு குறைந்து விடுகிறது. கண் பார்வைகள் மங்கி விடுகிறது. உடல் தளர்ச்சி உருவாகிறது. இப்படி
முக்கியமான தனது உடலினுடைய நோய்கள், குடியை விட்டவர்கள் பாருங்கள், அநேகமாக கைகள் கால்கள் நடுங்கும். நன்றாக ஊதி தலைத்த முஸ்லிம்களோ மாற்று மதத்தவர்களோ குடியை குறைத்து விட்டால், ஒரு 3 நாட்களுக்கு அவர்களுக்கு போதை இல்லை என்றால் அவர்களுக்கு நடுநடுங்கும். இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ஹராம் என்ற போதை, எது ஒரு மனிதன் ஒரு ஹராத்தை செய்கிறானோ மீண்டும் அவன் இன்னும் ஒரு ஹராத்தை அதோடு சேர்த்துக் கொள்ளும். ஒரு ஹராத்தை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்றால் அந்த ஹராம் இன்னும் ஒரு ஹராமான செயற்பாட்டை சேர்க்கும். இதை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு விளக்குகிறார்கள். ஹராம் என்பது உம்முல் ஹபாயித், ஹம்ர் என்பது போதை என்பது உம்ருல் ஹபாயித் என்பது. மதுவை விட்டுவிடுங்கள், ஏனெனில் தீமைகளின் அன்னையானது மது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு வரலாற்றை விளக்குகிறார்கள். முன்னொரு காலத்திலே ஒரு நல்லமல் செய்த, இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த மனிதருடைய வடிவுக்கும் அழகையும் பார்த்து ஒரு எஜமாட்டி, ஒரு பணக்காரி அவனோடு சேர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு தூய்மையான மனிதன், சமூகத்திலே நல்ல பெயர் எடுத்திருக்கிறார், எப்படியாவது தான் அவளோடு சேர வேண்டும் என்று நினைத்து அந்த எஜமாட்டி தனது வேலைக்காரியை அனுப்பி இவரை தனது வீட்டிற்கு அழைத்து வா என்று அனுப்புகிறான். எப்படி சொல்லு என்றால், எங்களிடத்திலே ஒரு பிரச்சனை நடக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைப்பதற்காக உண்மை ஒரு சாட்சியாளராக கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம், அதற்கு கொஞ்சம் வந்து செல்லுங்கள் என்று அழைத்துவான். அப்படி என்றால் தான் அவர் வருவார். அப்போது அந்த வேலைக்காரி அந்த நல்ல மனிதரிடத்திலே சென்று, இப்படி எனது எஜமாட்டி அழைக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். உடனே அந்த மனிதர் அவரை நோக்கி செல்லுகிறார். அவளுடைய மாளிகையிலே செல்லுகின்ற போது ஒவ்வொரு அறைகளிலும் செல்லுகின்ற போது ஒவ்வொரு அறைகளும் மூடப்படுகின்றது. மூடப்பட்டு உள்ள அறையிலே அந்த எஜமாட்டி இருக்கிறாள். அவளும் வடிவானவள். அவள் இவரிடத்திலே ஒரு கட்டளை விடுகிறாள், உன்னை சாட்சிக்காக அழைக்கவில்லை, உன்னை நான் அடைய வேண்டும். ஆகவே என்னிடத்திலே 3 விடயங்கள் இருக்கிறது. இதோ நான் இருக்கிறேன், எனக்கு முன்னால் போதை இருக்கிறது, மது இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே ஒரு குழந்தை இருக்கிறான். ஒன்றில் நீ என்னை அடைய வேண்டும், இல்லை என்றால் நீ இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும், அப்படியும் இல்லை என்றால் நீ இந்த மதுவை குடிக்க வேண்டும் என்று கூறுகிறான். உடனே இந்த மனிதர் சிந்தனைக்கு எடுக்கிறார். வேறால் வெளியாக முடியாது, பலமான தாப்புகள் போடப்பட்டு விட்டு சிந்தனைக்கு எடுத்து அந்த மனிதர் மதுவை தாண்டு கேட்கிறார். மதுவை ஊற்றி கொடுக்கிறாள். அந்த மனிதர் அந்த மதுவை அருந்துகிறார். சற்று நேரம் கழித்த பின் மீண்டும் ஒரு கப் தாண்டு கேட்கிறார். மீண்டும் ஒரு கப் ஊற்றி கொடுக்கிறார். மீண்டும் அவருக்கு போதை அதிகமாகிறது. மீண்டும் ஒரு கப் தாண்டு கேட்கிறார். மீண்டும் ஊற்றி கொடுக்க மீண்டும் அருந்துகிறார். போதை ஆக உச்சகட்டத்திலே அடைகிறது. உடனே அந்த பெண்ணை அவர் அடைகிறார். அடைந்து கடைசியிலே இந்த குழந்தை பார்த்திருந்தது என்பதற்காக அந்த குழந்தையையும் கொலை செய்து விடுகிறார். இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தோழர்களுக்கு இந்த ஹதீஸை எடுத்து கூறிவிட்டுத்தான் அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், போதை என்பது பாவங்களின் அன்னையம். ஆகவே எந்த ஒரு தீய செயலையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த தீய செயல் இன்னும் ஒரு தீய செயலை கொண்டு சேர்க்கும். பாருங்கள், போதை அடித்த ஒருத்தன் கொலை செய்கிறான், ஒருத்தர் தூக்கு போட்டு சாகிறார், அல்லது தீக்குளித்து சாகிறார், அல்லது நஞ்சு அடித்து சாகிறார் என்றால் அவருக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுவதற்கு இந்த போதை தான் முதற்காரணியாக இருக்கு.
நஞ்சு போத்தல் என்பது சகிக்க முடியாத ஒரு வாசனையை தரக்கூடியது. முகந்தாலே தலை சுத்தும். இந்த நஞ்சை எப்படி குடிப்பது? இந்த குடிப்பதற்கு முன்னர் போதை அடித்தால் குடிக்க முடியும். அசிங்கங்களை விளங்க வைக்காது மூளை. இந்த மூளை அசிங்கங்களை விளங்க வைக்காத காரணமாக முதல் பூக்க போட்டு நஞ்சு அடிக்க வேண்டும் என்றால் போதையிலே இருந்துதான் நஞ்சு. கற்பழிக்கப்பட்டிருக்கிறதாம் என்றால் அங்கே போதை அருந்திய நிலையிலே தான் அவன் அதை செய்திருப்பான். இப்படி ஒரு தீய செயல், போதையின் அடுத்த பிரதிபலிப்பு இன்னும் ஒரு வஸ்துவை தேர்க்கும். அதனால் தான் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மைசீர் என்று சொல்லுகிறான். ஹம்ரும் அல் மைசீர். ஏன்? சூதாட்டம் என்பதும் போதையை போன்றது ஒன்று. ஆனால் போதை இல்லை, சூதாட்டம் என்பதும் போதை. ஏன்? மீண்டும் போதை மீண்டும் மீண்டும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும். சூதாட்டம் அடிப்பவர்களை பாருங்கள். சூதாட்டம் அடிக்கிறவர்களை நம்மளோட ஒரு மையவாடி இருக்குதானே, அவடத்துல நின்று பார்த்தா அவளங்க அந்த கரம் போட்டு அடிப்பான். சரியாக அதே நேரத்துக்கு இரவு 10 மணி என்றால் இரவு 10 மணிக்கு குடும்பத்தை நாம் விட்டு விட்டு சென்று விடும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவர்களுக்கு பொழுதுபோக்குவதில் அது உச்சகட்டமானது அந்த கரம் போட்டு விளையாடுவது, இந்த சூதாட்டம் அடிப்பது. இப்படியான ஒரு இன்ட்ரெஸ்டிலே இளம் வாலிபர்கள் வயோதிபர்கள் தலைத்து அதிலே ஊறி கிடைக்கிறார்கள். இதனால்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு செயல் இன்னும் ஒரு செயலை, இந்த தீய செயல் இன்னும் ஒரு செயலை தூண்டும். ஆகவே அந்த செயலை தூண்டும் என்பதன் காரணமாக நீ அதனை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த வெள்ளிக்கிழமை குத்துபாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி தந்த ஒரு சம்பவத்தை நான் இன்று பகிரங்கமாக சொல்ல போகிறேன். எமது ஊர் சகோதரர் ஒரு இஸ்லாமியன், ரகசியமாக போதை குடிப்பவர், ரகசியமாக சாராயம் குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கு. ஏன்? ஆரம்பத்திலே வெளிநாட்டில் இருந்து பழகிவிட்டார். இங்கே வீட்டுக்கு வந்ததும் வீட்டிலும் அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது, அந்த அளவிற்கு அவர் ஆகிவிட்டார். வெளியிலே பகல் பொழுதிலே நன்றவன் போன்று திரிவார், பள்ளிக்கு வடிவாக தொழப்போவார், தான தர்மங்கள் கொடுப்பார், நன்றாக பேசுவார். இவருக்கு போதை தேவை, சாராயம் தேவை. இந்த சாராயம் தேவைப்பட்டதனால் இந்த சாராயத்தை வாங்குவதற்கு அவருக்கு ஆள் தேவை. அவர் போய் வாங்க முடியாது, ஊரார் கண்டு விடுவார், வெளியிலேயே பேசுவார். இவர் எங்கோ அவடத்திலே வந்திருந்த ஒரு அரச ஊழியரை நண்பராக பிடிக்கிறார், மாற்று மத அரச ஊழியரை நண்பராக பிடிக்கிறார். அவர் வாரது அவருடைய ஆபீஸ், அவர் வெளியூரை சேர்ந்தவர், மாற்று மதத்தவர். அவருடைய ஓஃப் டைம்களில் இவர் நண்பராக பிடித்து அவடத்தில் ஏதோ ஒரு சிகரெட்டை குடித்து உள்ளுக்கு இருந்து குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லி குடித்து ஆளை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டார். மெதுவா ஃபோன் ரீதியில் ஆபாச படங்கள் இப்படியான சூழ்நிலையெல்லாம் அவருக்கு ஒரு மாற்று மதத்தவருக்கு சர்வசாதாரணம். அவர் எடுத்து காட்டுறது, எப்படி நடந்ததுன்னு சொல்லுகிறது, இப்படி மௌலவி செஞ்சார்ன்றது, இப்படி ஹாமதூர் செஞ்சார்ன்றது, இப்படி ஐயர், இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர் ஆளாகி நல்ல ஃப்ரெண்ட். ஒரு நாள் அவர் இவருக்கு மோட்டார் சைக்கிளை கொடுத்து ஒரு டின் எடுத்துட்டு வாங்க. அவர் இங்கே அவரை யாரு பார்க்கறது, அவரை யாரு கணக்கு எடுக்கிறது? வெளியூர். அவர் போயிட்டு மெதுவாக போவார், போலீஸும் பிடிக்காது அவர் அதோட சார்ந்த ஒரு அரச ஊழியர். போயிட்டு டின் எடுத்துட்டு வந்து இவருக்கு கொடுக்குறார். 2 டின் 3 டின் மேசைகளை வச்சிருந்து இவை கொண்டு போவார். உண்மை சம்பவம், வல்லாஹி ஹக்கா நடந்த சம்பவம் இது. நான் இது ஒரு சமூகத்திலே இப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு படிப்பினைக்காக நான் இந்த விடயத்தை கூறுகிறேன், மின்பரில் இருந்து கூறுகிறேன். இவரிடத்திலே கொடுத்து இவர் நல்ல நண்பனாக ஆகிறார். இவர் சொல்லுகிறார், மச்சான் நான் குருநாகல் இருந்து என் வைஃப் வாராங்க, ஆஃபீஸில் தங்க இயலாது, தடை, வெளியில் தங்கணும், லீவும் இல்லை, எனக்கு இப்போ லீவு கிடைக்கிறது சந்தர்ப்பம் இல்லை, வாராவும் இதை வைக்க கூட வீட்டில் தங்கிடுமா. ஓ நீ கூட்டிட்டு வா தங்க. அவள் வந்து விடுகிறான். பின்னரம் 5 மணிக்கு வந்து விடுகிறான். இவர் நல்லா வீட்டை நல்ல ஃப்ரெண்ட் தானே. இந்த போதை குடிப்பவர்கள் இருக்கிறார்களே, போதை சாராயம் குடிப்பவர்களுக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள்.
உயிரை கொடுப்பார்கள். அப்படி அவர் விட்டு பிரியலாத நண்பர். அவனை விடலாமா? அவனை தெரியுமா உங்களுக்கு? அவன் எல்லா பண்பும் நண்பு இப்படி கதைப்பான். அவன் என்ன குறைக்கு அவன் குடிக்கிறது மட்டும்தான். அவ்வளவு வேலையும் அதுக்குள்ள அப்படி விட்டு பிரிய மாட்டார்கள். இவர் வந்தா இவருக்கு நண்டு வாங்கி, இறால் வாங்கி, கோழி வாங்கி அண்டு இரவு ஃபுல்லா சமைச்சு கொடுத்துட்டு பீச்சில் 2 பேரும் ஒரு டம்மும் அடிச்சுட்டு அப்படி போயிட்டு வந்து இரவு தங்குறாங்க. இவர பெட்ரூமை கிளீன் பண்ணி கொடுக்குறாரு. இரவு தங்குறாரு. தங்கி 6 மணி காலையில் 6 மணிக்கு முன்னர் அவர் குளிச்சு கொண்டு, நான் போகணும் ஆஃபீஸில் வேலை 6 மணிக்கெல்லாம் நான் அங்கே சைன் பண்ணிடணும், ரெடி ஆகிடும், நான் போகிற மச்சான், அப்போ எங்களோட வைஃப் போகட்டும்ன்ட்டு இங்கேருந்து ஒரு 8 மணிக்கு போகட்டும்ட்டு அவர் உடனே போய்த்து விடுகிறார். இவர் இங்கே இவருக்கு சாப்பாடு வச்சு திரும்ப கோழி பொறிச்சு காலையில் தோசை சுட்டு சம்பல் செஞ்சு அவ்வளவு கவனிச்சு இவர் 8:30 ஆகணும். உடனே நான் கடை திறக்க போகிறேன், நீங்கள் அப்படி கடையடியை வாங்கோ, நான் உங்களை பஸ் ஏற்றி விடுறேன் சரின்ட்டு இவர் நல்லா குளிச்செடுத்துட்டு கடையடிக்கு வாராவோ. வர கடைக்குள்ளே மேசையை கொடுத்து இருப்பாட்டி பஸ் காத்துட்டு இருக்கிறேன். மேசையை கொடுத்து இருப்பாட்டி பஸ் வரும் பாருங்க காத்துட்டு இருக்கக்குள்ளே எப்படி என்ன மாதிரி டீ வாங்கி தரட்டா என்று கேட்குறது. கேட்டோன்னே அவர் டீயும் குடிக்கிறாவு. டீயும் குடிச்சு எடுத்துட்டு நீங்கள் எங்கே இப்போ எப்படி போகிறது? இப்போ இந்த டைமுக்கு குருநாகலுக்கு போகிறோம். நான் குருநாகல் இல்லையே, இப்போ கோஹேதர் மாமா அம்பாரு. இங்கே அம்பாரையா? ஓ, அப்போ இங்கே அம்பார உகனை. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் சும்மா. அப்போ இவங்க எப்படி உங்களுக்கு? இவர் என் ஃப்ரெண்ட். எப்படி? ஃபோன் மூலம். ஃபோனில் கதைச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவர் மனைவி என்று சொல்லி தன்னுடைய குடும்பம் நடத்துகின்ற தனக்கு சொந்தமான பெட்ரூமை விபச்சார விடுதியாக கொடுத்திருக்கிறார். அவுது பில்லாஹி. இன்னும் நிற்கவில்லை. எப்படி நடந்திருக்கிறது சம்பவம் பாருங்கள். இதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கிய ஹதீஸ். போதை கொண்டு ஹலாலான முறையிலே குர்ஆன் ஓதுகின்ற மனைவி தூங்குகின்ற பெட்டை, பிள்ளைகள் சுதந்திரமாக படுத்து உருண்டு பிறழுகின்ற பெட்டை யாரோ ஒருத்தருக்கு தகாத முறைகள் நடப்பதற்கு இடம் கொடுத்துகின்றார். அன்று இன்னும் கொஞ்சம் அவரை விசாரித்தவுடன், நான் இப்படித்தான் கோல் கேர்ள், போன் மூலம் அழைக்கப்பட்டால் நான் போவேன், உங்களுக்கும் வரையா, நீங்க நல்ல வசதி தானே. இவருக்கு வேறுத்து விறுவிறுத்து கொட்டி, என்னடா நிலை, என்ற மனைவி தெரிந்தால் நிலை என்ன, எனது பிள்ளை தெரிந்தால் நிலை என்று பாரிய ஒரு சோகத்தோடு இந்த விடயத்தை என்னிடத்திலே எடுத்து கூறினார். இந்த ஜும்மாவிலே கூறுகிறேன், பொய்யல்ல. அன்பார்ந்த பேரான்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அன்று சொன்ன இந்த விடயம் இப்போது நிரூபிக்கின்றது. இதுதான் போதைக்கு முக்கிய காரணம், அடித்தளமாக இருக்கிறது. போதை என்பது ஒரு ஹராத்தை சேர்க்கும் இப்படியான விடயங்களை தொக்கி வைத்துத்தான் இஸ்லாம் போதையை தடுக்கிறது, சுகாராவை தடுக்கிறது. செய்யாதீர்கள் என்று கூறுகிறது, அவமானப்படுவீர்கள் என்று கூறுகிறது. இஸ்லாமிய சமுதாயம் சீர்கட்டு 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 இருக்கிறதற்கு காரணம் இந்த போதை போதை போதை. அல்லாஹ் தஆலா உங்களை நான் ஒரு உம்மத்தன் வசத்தன், ஒரு நடுநிலை சமுதாயமாக நான் உங்களை ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் காரணம்? ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்வதற்கு காரணம்? பிற சமூகத்தவர்கள் செறிந்து வாழுகின்ற நாடு நமது நாடு. பிற சமூகத்தவர்கள் செறிந்து வாழுகின்ற நாடு இந்த நாடு. முஸ்லிம்கள் விழிப்பாக வாழ்ந்து காட்டுகின்ற நாடு இந்த நாடு.
நாங்கள் முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சமூகத்துக்கு நாங்கள் பிரதிபலித்து வாழ்ந்து காட்டுபவர்கள் என்று நிரூபித்து காட்டுகின்ற நாடு இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம்கள் மிக கேவலமான நிலையிலே வாழ்ந்து மாறிக்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றான், நான் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றேன். குந்தும் ஹைர உம்மா உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மக்களின் நலன்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நல்லதை ஏவி தீயதை வழிநடத்தி காட்டுகின்ற சமூகமாக உங்களை நான் ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறும்போது, நல்லதை ஏவி தீயதை எடுத்து காட்டுகின்ற சமுதாயமாகவா இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? மாற்று மதத்தவர்கள் கூச்சலிடுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் இந்த நிரூபிக்கின்ற இந்த செயற்பாடுகள், இவர்கள் வாழ்ந்து காட்டுகின்ற இந்த வாழ்க்கை தான் இந்த மாற்று மதத்தவர்கள் பகிரங்கமாக எடுத்து காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. என்ன முஸ்லிம்? ஒரு முஸ்லிம் நல்ல ஒரு முஸ்லிமோடு சேர்ந்து வளருவதற்கு இடம் கொடுக்கிறான் இல்லை. பணம் கூடி பணம் கூடி பணம் கூடி போதை வஸ்து என்றால் அது உயர்ந்த கட்ட போதை வஸ்துவை பாவிக்கிறான். சூதுவா அது உயர்ந்த சூதுகள். கொழும்புகளில் இருக்கின்ற அந்த உயர்ந்த சூதுகளில் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். இப்படியான விடயங்களிலே அகப்பட்டு வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் தடுத்திருக்கின்ற எந்த செயற்பாடோ அந்த செயற்பாட்டை முஸ்லிம் செய்கிறார். அதனால் தான் அவங்க சொல்லுகிறார்கள், நீங்கள் சாராய கடைக்கு வந்து பார்த்தால் ஹெல்மெட் அடித்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் என்று முகத்தை மறைத்துக் கொண்டு பாத்தல் வாங்க நிற்கிறார்கள். சாத்திரம் கேட்கிற குறி சொல்லுகிற இடத்திலே வந்தால் தொப்பியை போட்டுட்டு முஸ்லிம் நிற்கிறான். பொஞ்சாத மனைவி போய் அந்த ஐயரிடத்திலே மன்றியிட்டு விடுகிறான், காலிலே கோயில் கட்டி கொடுக்கிறான். மாற்று மதத்தவர்களுடைய பண்டிகை காலங்கள், இந்த பண்டிகை காலங்களில் மாற்று மதத்தவர்கள் சொல்ற எங்களை கொண்டாட விடுகிறார்கள். அவர்கள் உள்ளைக்கு அன்று ஒரு உற்சாக அவர்களுடைய ஒரு சுற்றுலா போனால் அங்கே முஸ்லீம் தான் நிற்கிறான், போகலாம் உள்ளையில் அங்கேலாம் முஸ்லீம்கள் நிற்கிறாங்க. அவ்வளவு வேறு முஸ்லீம்கள் இடம் இல்லை. கிட்டத்தில் இந்த முறை பாண்ரூப்பில் நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்திலே பாண்ரூப்பில் நடந்த ஒரு சம்பவம், இந்த பந்தக்கால் தரிக்க போயிருக்காங்க. அவர்களுடைய மத சடங்கோடு பக்தியாக அப்படியே வந்து பந்தக்கால் தரிக்க அந்த பூசிர மரத்தை தரைப்பதற்கு அவர்கள் வந்து நின்றா இவர்கள் வளைச்சுக்கு நிற்கிறான். அவ்வளவு வெறும் முஸ்லீம் தம்பி கொஞ்சம் விலங்கண்டு தானா வெட்டிட்டு போனான். அந்த பந்தக்கால் தரிக்கிற இடத்துல இவன் பார்த்துக்கு நிற்கிறான். அங்க அவர்கள் போவதற்கு அவர்களுடைய மரச்சடங்கை செய்வதற்கு கஷ்டமாக இருக்கு. பெருநாள்கள் பெருந்தொழில்கள் வந்தால் அங்கே முஸ்லிம்கள் தான் கொண்டாடுகிறார்கள். என்ன இது? என்ன இஸ்லாம்? என்ன சமூகம் இது? எப்படி மாறி இருக்கிறது இஸ்லாம் என்று எப்படி விலைக்கு கூறுவது? அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் சிந்தித்து செயல்பட நாம் சமூக கடமைப்பட்டிருக்கிறோம். வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வ யகூன ரசூலம் மின்கும். ஒரு நடுநிலை சமுதாயமாக நாம் உங்களை ஆக்கி இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி மாற்று மதத்தவர்களுக்கு பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு நடுநிலை சமுதாயம் நீர் என்று கூறுகிறோம். எங்கே இந்த குர்ஆன் வசனத்தை யார் பின்பற்றுகிறார்? இஸ்லாமியராக வாழ்பவர்கள் அற்பமானவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த மேடைகளிலும் டிவிகளிலும் இஸ்லாமியர்களை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து செயல்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ விடயங்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே எடுத்து சொன்னாலும்
அதை ஏற்று நடக்கின்ற எந்த ஒரு சமுதாயமும் இல்லாதவர்களாக சமுதாயமாகத்தான் எமது சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சற்று இந்த விடயத்தை எமது உள்ளத்திலே பதித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஹுத்பாவிலே இன்னும் ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவோம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சோதர்களே, வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு விடயம்தான் கஞ்சா. எமது சமுதாயத்திலே இருக்கின்ற மிக முக்கியமாக சமுதாயத்தவர்களை பாதிப்படைய செய்கின்ற விடயம் கஞ்சா. கிழக்கு மாகாணம் என்றால் முஸ்லிம்கள் கஞ்சாவிலே செறிந்து வாழ்கிறார்கள் என்று இலங்கையிலே பல பாகங்களிலும் கணிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். ஓட்டமாவடி வேணுமா, ஏறாவூர் வேணுமா, புலனார்வு வேணுமா, வாழைச்சேனை வேணுமா, காத்தாங்குடி வேணுமா, மருதமுனை வேணுமா, அந்தந்த வைத்தியசாலைகளிலே சென்று பார்த்தால் விளங்கும். இப்போ மருதமுனையிலே யார் கஞ்சா குடிக்கிறார்கள்? யார்? கஞ்சாவினுடைய பிரதானமான தன்மை மூளையை செயலிழக்க வைத்துவிடும். பைத்தியம் வரும், சைக்காட்டிஸ்ட் ப்ராப்ளம், மூளை செயலிழந்து விடுவான். இங்க மூளை செயலிழந்தவர்களை பாருங்கள், கல்முனை ஹாஸ்பிட்டலில் சும்மா போயிட்டு பாருங்கள். கல்முனை ஹாஸ்பிட்டல் 2 இருக்கிறது. அங்கே ஒன்று கல்முனையோடு தொடர்பான அல்லது மருதமுனையோடு தொடர்பான அல்லது சாய்ந்த மருது, சம்மாந்துறை, அட்டாளைச்சேனை இப்படியான பகுதியிலிருந்து மூளையை விட்டவர்கள் அதனை குறைப்பதற்கு தாய்மார்கள் கொண்டு சேர்க்கிற விடயம் இந்த கஞ்சா. இந்த கஞ்சாவிலே பாவிக்கப்பட்ட ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், அது எடுக்க முடியாமல் இருப்பதற்காகத்தான் இந்த பாக்கு பீடாக்களை நாடுகிறான். அதிலே ஒரு சிற்ப போதை இருக்கிறது. இந்த பல்லின் முறைசு பகுதியிலே அல்லது நாக்குக்கு கீழே அல்லது கீழ்ப்பல்லின் முறைசுக்குள்ளே வைத்து அதனை நுழைத்து கொண்டிருப்பது. இப்படியான இந்த கஞ்சா போதை வஸ்து இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் தான் அநேகம். மாற்று மதத்தவர்கள் கள்ளி சாராயம்தான். சற்று நேரம் எடுக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நாம் கொஞ்சம் சற்று பொறுமையாக கேட்க வேண்டிய ஒரு விடயம், சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த கள்ளு சாராயம் தான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த கஞ்சா எப்படி பரவியது, எப்படி உருவானது? கஞ்சா அபின் கொஞ்சம் குறைவு. இப்போது இந்த கஞ்சா அபின் என்பது சுமார் 30-35 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த சமுதாயத்திலே இந்த வைத்தியத்துறை பின்தங்கி இருந்தது. வைத்தியத்துறை இருக்கிறது, அந்த வைத்தியத்துறை பின்தங்கி இருந்தது. அல் குர்ஆன் ஹதீசுகளை விளங்கக்கூடிய அளவிற்கு சூழல்கள் இல்லை. போதிய அளவு அல் குர்ஆன் ஹதீசுகளை விளக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒன்றும் இல்லை. அதனால் தரிகாவாதிகள், சேகுமார்கள் இவர்கள் சில புத்தகங்களை, புத்தகாத்துல் மக்கியா, புசசுல் ஹிக்கம், இன்சானுல் காமில், ஹவாத்துல் ஹிக்கம், ஹவாயித் வல் ஜவாஹிர் இப்படியான சில புத்தகங்கள், முஸ்லிம் அத்துவைத மூலமொழி, அத்தத்பிராத்தின் நஜ்மியா இப்படியான சில மொழிபெயர்க்கப்பட்ட சில புத்தகங்கள் இருந்தது. இதனை எடுத்து சில சேகுமார்கள் இவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்று போதனை செய்து கொண்டிருந்தார். அதிலே நல்ல விடயங்களும் இருக்கிறது, தீய விடயங்களும் இருக்கிறது. இப்படி இஸ்லாம் என்று போதனை செய்கின்ற போது இவர்கள் ஞான வழியிலே உள்ளவர்கள் என்று சொல்லி ஞான விடயங்கள் என்று இந்த மக்களுக்கு மத்தியிலே ஞானம் பேசினார்கள். இந்த ஞானம் பேசுகிற இந்த விடயத்திலே தான் இவர்களுடைய ஞானம் பேசுவதற்கு ஒரு சாதனமாக இந்த கஞ்சா, அவின் போன்ற போதை வஸ்துக்கள் இருந்தது. இதனை அவர்கள் குறிப்பிட்ட அளவு பாவிப்பார்கள். அவர்கள் இந்த தரிகாவாதிகள் கூடியிருந்து அடிப்பதற்கு ஒரு வாசகம் இருக்கிறது. சடை கஞ்சாவே மடை கஞ்சா, சடை கஞ்சாவே மடை கஞ்சா, கொண்டு குழியில் புகுத்தாதே, குறுக்கு வழியில் செலுத்தாதே, அக்கினி பகவானை நினைத்து அடிக்கிறேன் ஒரு டம். இப்படி சொல்லி ஒரு டம் அடிக்கிறது. அடித்தவுடன் கஞ்சாவினுடைய பிரதானமான வே என்ன தெரியுமா? என்ன நோக்கத்தில் போக வேண்டுமோ அந்த நோக்கத்தில். இன்றைக்கு பொம்புளை என்றா அந்த பொம்புளை எண்ணத்தில் வேறு. இன்றைக்கு சிரிக்கணும் கஞ்சா அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பான். கஞ்சா அடித்தா சிரிக்காத சிரிப்பு, அவர் கண் நிறைய சிரிப்பு தான். சிரிப்பு அந்த நோக்கம் எந்த நோக்கமோ அந்த நோக்கத்தை பிரதிபலித்து காட்டும். இந்த நோக்கத்தை பிரதிபலிப்பதுதான் இன்னைக்கு ஞானம் பெறணும்டா ஞானம் பெறும். சும்மா போயிட்டு இருக்கிற சில சகோதரர்கள் அந்த ஞானம் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டான விடயம். அது ஞானம் என்பது ஒரு ஹுப்பு,
அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து செல்லுகின்ற ஒரு வழி அது. இதில் அவர்கள் போவதற்கு இந்த ஞான விடயத்தை அவர்கள் போகின்ற போது ஒரு பேனையில ஒன்றும் அவருக்கு சொல்றதுக்கு விளக்கம் இல்லாட்டி பேனையில ஒரு குத்த போட்டு இது என்ன என்று கேட்பார். அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த மாதிரி ஒரு விடயத்தை சொல்லுவார். இவங்கள ஞான சேகுகள் ஒன்று கூடியிருந்து மொத்தமாக ஒன்று கூடியிருந்து இந்த தரிக்காவாதிகள் ஹாலிர் பைத்து படிப்பார்கள். ஹாலிர் பைத், இந்த ஹாலிர் பைத்து தெரியுமா? அந்த நம் அநேகமானவர்கள் கேட்டு இருப்போம். எப்படி இந்த யாரி லா இலாஹ இல்லல்லாஹு இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத், இப்படி அங்கோட சேர்த்து ஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யாரிஃபாயி 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 வாருங்கள், பாரில் நாங்கள் பலன் பெறவே பாதுசாவே வாருங்கள். அகமது கபீரி என்று அருமை உடனே அழைக்கின்றோம். ஜகமது ஜல் குறைகள் நீக்கி செழுமை தரவே வார். இப்படி அந்த பாட்டு அப்படியே படித்துட்டு நல்லா போகக்குள்ள சில அரபிக்கோட சேர்ந்து அந்த நேரம் உள்ள இந்த பழைய பாடல்கள் இருக்கிறது, இந்த பழைய பாடல்களை அரபிக்கோடு சேர்ந்து பாடுவார்கள். அந்த பழைய பாடல்கள் அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பிரபல்யமான சில பாடல்களை பாடமாக்கி வைத்திருப்பார்கள். அப்படி படித்துட்டு ஒரு ஆள் சவுத்துட்டு போகல வாமரிலன் நந்தாயிதுஹு கது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபாஸமன் கது குந்த பினியதஹு வஸமா ஃபி அர்ஃபை தரஜி வானதா ஃபில் ஹுப்பி முஹஜதஹு சாமிஹம் ஃபி ரூஹி வல் ஹுஜஜி இன்ன பைத்தன் அந்த சாய். இப்படி அந்த இப்படி இந்த மௌலூதுகள்ல வர விடயங்கள் எல்லாம் இப்படி பாடல்கள் என்ற நோக்கத்திலே பார்ப்பவர்கள் இருப்பார்கள். சில வாலிபர்கள், இளைஞர்கள், சகோதரர்கள் வளைத்திருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அந்த சவரக்கட்டை என்று சொல்லுகிற அதனை தட்டி தட்டி நல்ல ஓசையாக படித்து விடிய விடிய படிப்பார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னும் ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த ஆரம்பத்திலே இந்த கிணறு வெட்டுவார்கள். கிணறு வெட்டுவதாக இருந்தால் அந்த இரவிலே தான் மக்கள் பண்டை வீட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து கிணறு வெட்டுவார்கள். இதிலே மெயினான முக்கியமான சகோதரர்கள் இருப்பார்கள், அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறவர்கள். இவர்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை முழித்திருந்து இரவு ஊராகவும் விழித்திருப்பதற்கு அவர்கள் பாவிக்கின்ற ஒரு வஸ்து கஞ்சாபின். இந்த கஞ்சா அபினை பாவித்து இந்த நிலையிலே அவர்கள் செல்வார்கள். அந்நேரம் உள்ள தாய்மார்கள் பிள்ளை பெறுவதாக இருந்தால் மூட்டு வலி வரும், இடுப்பு கடுப்பு வரும். இப்படியான இந்த வஸ்துக்களுக்கு அவர்களிடத்திலே சில மருந்துகள், நாட்டு வைத்தியங்கள் இருந்தன. நாட்டு வைத்தியங்கள் சூளவாயு சூரணம், மற்றது இந்த மூலக்கடுப்பு வியாதி சூரணம், இப்படியான சில சூரணங்கள் தயாரிக்கப்படுவார்கள். அந்த தயாரிப்பு, அந்த சூரணத்திலே அந்த தசமூல சூரணம், தசம் ஒவ்வொரு பகுதிகளிலும் மூட்டுகளிலே இருக்கின்ற நோவுகளை குறைப்பது. ஹார்ட் ஒர்க் பண்ணினவர்கள் இந்த கஞ்சாவு கலந்த இந்த சூரணங்களை எடுத்து டம் அடித்துட்டு இரவில் தூங்கினால் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்பதற்காக இதனை பயன்படுத்த. இப்படியான ஒரு பழக்கம் இந்த மக்களுக்கு மத்தியிலே தாய்மார்கள் தனது கருவை பெற்றெடுக்கின்ற குழந்தை பெற்றெடுத்தவுடன் கருவை பலமடைய செய்வதற்கு, கருவை சுருங்க வைப்பதற்கு அதற்கு ஒரு சூரணம் இருக்கிறது, சூளவாயு சூரணம். இந்த சூளவாயு சூரணத்தை எடுத்து அவர்கள் பாவிப்பு. இப்படியான இந்த சூரணங்களிலே இந்த கஞ்சா அபின் போன்றவைகள் கலக்கப்பட்டு எந்த ஒரு வஸ்துவும், போதை வஸ்துவும் உடலில் ஏறினால் மீண்டும் மீண்டும் அது போன்ற விடயங்களை பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும். இதுதான் இந்த வஸ்துக்களில் உள்ளது. இவைகள் எல்லாம் காலாவட்டத்திலே இப்படியான சூழ்நிலைக்கு அவர்களை ஆளாக்கி, அந்நேரம் ஏன் இந்த வெத்திலை வாக்கு போடுகிறார்கள் உம்மாமார்கள் தெரியுமா? உம்மாமார்கள் ஏன் வெத்திலை வாக்கு போகிறார்கள்? அவர்களுடைய உதடுகள் கோவை அந்த நேரத்திலே சிக்னல் இந்த டூத்பேஸ்ட்கள் எல்லாம் இல்லை. சாம்பலால பல்லு திட்டுறது அல்லது வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி. அப்ப வாய் மணக்கும். இந்த வாய் மணத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த வெத்திலை பாக்கு போடுவார். உதடு சிவப்பாக இருக்கும்,
வாய் மணக்கும், கஞ்சாடி வேற நாற்றத்தை கொடுக்கும். ஆகவே அந்த நாற்றத்தை மாற்றுவதற்கு இந்த வெற்றிலை போட்டு பழக்கம் தான் போயிலை ரீதியாக ஒரு நிசான் ரீதியாக சில பழையவர்கள் அந்த கொடுப்புக்குள் வைத்திருப்பார்கள். இந்த முரசுக்குள் ஒரு கட்டி இருக்கும், அல்லது பல்லுக்குள் இடுக்கி வைத்திருப்பார்கள் போயிலை கட்டு. இப்படியான இந்த நிலையிலே பாவிக்கப்பட்டு வழி தவறிய நிலையாக மாறி, இந்த நிலை மாறி தலைகீழாக மாறி அது அப்படியே பரம்பரையான பழக்கத்திலே தான் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த கஞ்சா போதை வஸ்துக்கள் அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் மாறினார். அதுதான் இப்போதும் இந்த கஞ்சா அடிக்கின்ற அந்த சூழ்நிலை. இந்த அபின் பாவிக்கிற பொல்லடியர்கள் கொஞ்சம் சிரமமான வேலை செய்வார்கள். பொல்லடிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரபானம் அடிப்பவர்கள், இவர்கள் சுன்னத்து கல்யாணம், மிக முக்கியமான சுன்னத்து கல்யாணம் இரவு பூராகவும் முடிக்க வேண்டும். இரவு பூராகவும் விழித்திருப்ப என்றால் பாடல் பாட வேண்டும். இந்த பாடல் பாட வேண்டும் என்றால் ஞான பாடல் வர வேண்டும். ஞான பாடல் ஞாபகத்துக்கு வர வேண்டும், 2 டம் அடிக்கணும். வயிற்றுப்போக்குக்கு அபின் பாவிப்பார்கள். இப்படி இந்த சூழ்நிலையிலே மக்கள் தள்ளப்பட்டுத்தான் இப்போது இளம் பாலிவர்கள் இந்த கஞ்சாவிற்கும் இந்த பாக்கிற்கும் அந்த ருசியை கண்டவுடன் அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். எப்போது மண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களது பிள்ளையை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய இளமை பருவம் என்பது ஒரு துடிதுடிப்பான பருவம். எதையும் செய்வதற்கு உஜார்படுத்தும், தைரியத்தை ஊட்டும். தான் ஒரு மேலானவன், தான் ஒரு உயர்ந்தவன் என்ற சிந்தனையை இளமை பருவம் ஊட்டும். 12 வயதுக்கும் அல்லது 11 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட இந்த காலம் இருக்கிறது. புது நண்பர்களை தேடும், எதையும் செய்து பார்ப்போம் என்று செய்யும். அந்த மனதை அவர்களுக்கு தூண்டும். இந்த விடயங்கள் தூண்ட அவர்கள் எதையும் செய்ய முனைவார்கள். ஒரு மாணவ கூட்டம் அல்லது ஒரு இளம் வாலிப கூட்டம் இன்று ஒரு டம் அடித்து பார்ப்போம் என்று கூடி கலைத்து ஒரு தீர்மானம் எடுத்து விற்பார்கள் என்றால் அதில் சாதக பாதகம் அவர்களுக்கு விளங்காது. அடித்து பார்ப்பார்கள். அடித்து பார்த்த அந்த சகோதரன் நாளை தனிமையிலே அடிக்க விரும்புவான். தனிமையிலே அடிக்க விரும்பியவன் தொடர்ச்சியாக அந்த பழக்கத்திற்கு ஆளாகி டம் அடிக்க கிடைக்கவில்லை என்றால் ஒரு வகையான மதிமயக்கம், சோக நிலை, கஷ்டமான நிலை, சமூகத்துக்கு மத்தியிலே ஒதுங்கல் நிலை, நான் டம் அடித்திருப்பதை கண்டு விடுவான் என்று வீட்டிலே அது கிடைக்கவில்லை என்றால் ஒரு வகையான பைத்திய நிலை, குந்தி ஒரு மூலையிலே ஒதுங்கலிலே இருந்து சிந்திக்க தொடங்குவான், கவலையோடு இருப்பான். எடுத்ததற்கெல்லாம் ஆத்திரம் வரும். ஒரு டம் அடித்து விட்டாண்டால் உஜார் வரும், எல்லா வேலையையும் செய்து கொடுப்பார். தகப்பன்மார் என்ன செய்கிறார்கள்? இந்த டம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் டம் அடித்தவுடன் நோய் வரும். கிடைக்கவில்லை என்றால் வீட்டிலே ஒளித்து அடிப்பதற்கு மனைவியிடத்திலே சொல்லுவார். ஒரு வகையான கிருகிருப்பு, வயிற்றுக்குள்ள நோகுற மாதிரி இருக்குது, பசிக்குது, காலை உணவு தின்ன முடியாமல் இருக்கிறது, வயிற்று போக்கு. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு டாக்டர்கிட்ட போக தெரியும். இவருக்கு தெரியும் நாம் போதை பாவித்ததால் தான் தனது உடல் வீக்காக இருக்கிறது, போதை பாவித்ததால் தான் குடல் புண் வந்திருக்கிறது, போதை பாவித்ததால் தான் தூக்கம் இல்லை என்று. இப்படியான நிலையிலே தனது மனைவியிடத்தில் என்ன செய்ய, ஒரு காலை சாப்பாடு, போதை அடித்தவர்களுக்கு காலை சாப்பாடு உண்ண முடியாது. ஒரு அரைக்கால் டம் அடித்தால் தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், போதையிலே மயங்கியவர்கள். அப்போ அவர்களுடைய அந்த நிலையை அவர்கள் ஆக்குவதற்கு மனைவியை கூல் பண்ணுவார்கள். என்ன செய்கிற, இப்படிதான் ஒரு சின்ன ஒரு போத்தல் டம் அடி, அப்ப நீங்க வாங்கிக்கொண்டு அந்த நீங்க வெய்யுங்களன் வேண்டா. இனி அவர் அதோட ஒரு டம் பிள்ளைகளுக்கு தெரியாம ஒழித்து வைத்திருந்து இரவில் ஒரு சொட், காலையில் ஒரு சொட், அப்போ அவருக்கு இரவில் நல்ல தூக்கம் போகும், நல்ல பெலம் வரும், பொஞ்சாதியோட இறக்கம் வரும். பொஞ்சாதியும் மறைத்து விட்டால் இல்லை அப்படியெல்லாம் ஆகாது, கூடாது என்றால் உடனே ஆரம்பிக்கும் சண்டை சச்சரவுகள். உனக்கு என்னடி குறை வச்சன், உனக்கு நான் என்னடி செஞ்சேன், இந்த பிள்ளைக்கு என்னடி நான் கொடுக்க குறைச்ச என்று சொல்லி எடுத்ததற்கெல்லாம் கோபமும் ஆத்திரமும் அவருக்கு உருவாகி இப்படியான நிலையிலே அவர் தள்ளப்படுகிறார். ஆகவே அன்பார்ந்த பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சற்று நேரத்தை கூடுதலாக எடுத்து விட்டேன். இன்னும் எத்தனையோ விடயங்கள் இது சம்பந்தமாக சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமாக விலைக்கு நாம் பேசுவோம். இந்த நேரம் போதாமல் இருப்பதால் இந்த விடயத்தை சுருக்கிக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை நமக்கு ஆய்வு தேவையில்லை, கூடுமா கூடாதா என்று நாம் தேட தேவையில்லை. இஸ்லாம் சொன்னது அது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பி எமது வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி நாம் வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாமியனா வாழ்வதற்குரிய வாய்ப்பு வசதியை தந்தருள்வானாக என கேட்டு, இபாதல்லாஹ் யா இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல்-முன்கரி வல்-பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ அலீல ஜலீல ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நியமி யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அக்மிஸ்